வில்லுங்கிற படம் வந்திருக்கு. இந்த வில்லுங்கிற படம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாகறதுக்கு முன்னாடி சொத்து எல்லாத்தையுமே ஒருத்தர் மேலே எழுதி வைப்பாங்க. அதுதான் அந்த வில்லுங்கிற பேர். அதனால தான் இந்த படத்துக்கு வில்லன் பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த வக்கீல்தார் ஆஃபீஸர்லேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் சொத்து எல்லாத்தையுமே உங்கள் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்க பங்களா மட்டும் ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுருக்காங்க, ஸ்ரேதாங்கிற பொண்ணுக்குன்னு சொன்னோன்னா அங்கே வீட்டில் இருக்க அவங்க சொந்த பையன் எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. யாரா அந்த ஸ்ரேதா, என் அப்பா என்ன ஃபஸ்ட் ஒய்ஃப் இது கட்டிட்டானா அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுறான். நாங்கள் ஸ்ரேதாங்கிற பொண்ணு உண்மையாலுமே அவங்க ட்ரூவாக லவ் பண்ண பொண்ணுக்கு பிறந்த பிள்ளையாக தான் ஸ்ரேதா. இது இவங்க பிள்ளை தான். அது ஸ்ரேதாங்கிறது யார் இவங்களுக்கு பயங்கரமாக குழப்பமாகி அவங்கள தேடுறதுக்கு எல்லாருமே புறப்படுறாங்க. ஏற்கனவே சசிகுமார் படம் வந்திருக்கும், புலின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் இப்படி தான் சசிகுமார் மேலே அவங்க பாட்டு தாத்தா சொத்தை எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் மொத்த ஊருமே சேர்ந்து சசிகுமார் சென்னையில் இருக்கிறது தெரிஞ்சதுனால எல்லாருமே சென்னைக்கு அடிசல்றதுக்காக போவானுங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இது வில்லன் எடுத்திருக்காங்க. படிக்காதன் படத்தில் பார்த்துருப்பீங்க, அவங்க அக்கா தனுஷோட அக்கா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டராக இருப்பாங்க. அப்புறம் நிலத்தை எல்லாத்தையுமே அனுமதிக்க மாட்டாங்க. விஏஓ தான் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸராக. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட அக்கா வக்கீலாக இருக்காங்க. சுக்ரன் படத்தில் வர மாதிரி விஜய் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரோ அதே மாதிரி அவங்க அக்கா அவங்க தம்பியை வச்சு அந்த ஸ்ரத்தாங்கிற பொண்ணை காப்பாற்றுறாங்க இந்த கேடி பசங்கிட்ட இருந்தோம். அப்புறம் இந்த சொட்டை ஆட்டெக்ஸ் போடுறதும் சரி, இந்த பொண்ணை போட்டு தள்ளுறவங்ககிட்ட இருந்து அவங்க தம்பியை வச்சு ஸ்ரத்தாங்கிற பொண்ணை காப்பாற்றுறாங்க. தம்பி சரியான வேலை கிடைக்கும்னு சுற்றிட்டுருக்காரு. ஆனால் அக்காவோட பேச்சு கேட்டு எந்த மிஷினாக இருந்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த வில்லுங்கிற படத்தை இந்த அளவுக்கு சூப்பராக இல்லைனாலும் நீங்கள் படிக்காதவன் படம் ஃபீல் பண்ண மாதிரியும், அப்புறம் இந்த சொத்து பிரச்சனை வந்திருக்கவங்களும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன்.